ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல் கேரளா லாட்ரியுடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி திங்கக்கிழமை 15/12/2025 பாக்கியத்தாரா BD டபுள் 3க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேண்டாம் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, ஏ போர்டுக்கு டெய்லி நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி நம்பர்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி திங்கக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் திங்கள் டு திங்கள் ரிசல்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே திங்கக்கிழமை வந்து நம்மளுடைய ஏபிசி போர்டு ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் திங்கக்கிழமை ஏபிசி போர்டில் வந்து 880, அதுக்கு முந்தின திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா 060, அதுக்கு முந்தின திங்கக்கிழமை வந்து 769 சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய திங்கள் டு திங்கள் ரிசல்ட்டு அந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஏன் இப்படி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி இருக்குது நண்பா. திங்கக்கிழமை இன்றைக்கி நம்மளுக்கு பாக்கியத்தாரங்கிற பேரில் வருது. அப்போது அந்தந்த கம்பெனி பேரை வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ்கள் கிடைக்கும். ஒரு சில டயத்தில் நம்மளுக்கு மிஸ் ஆனாலும் பல டைம் நம்மளுக்கு நல்ல வின்னிங் கிடைக்க சான்சஸ் இருக்கும். அதனால தான் நம்ம எப்போதுமே வீக் டு வீக் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது திங்கக்கிழமைங்கிறதுனால திங்கள் டு திங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஏ அல்லது பி இதை வந்து நம்ம மாற்றி 2-3யோட ப்ளஸ் பண்ணும்போது நம்மளுக்கான ஏ போர்டு நம்பர் கிடைக்கிது. இப்போ நம்ம இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாமில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 930 கொண்டு வந்திருக்கேன். இதில் நம்மளுக்கு தேவை வந்து எக்ஸு படி நம்ம ஏ போர்டு மட்டும்தான் எடுக்கிறோம். இதோட நம்ம 2-3 ப்ளஸ் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 + 2 = 1. அதே மாதிரி 9 + 3 = 2. அப்போ நம்மளுக்கு 1 அல்லது 2 இதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான ஏ போர்டு அல்லது ஆல் 1 அல்லது 2. இப்போ நம்மளுக்கு இந்த 930க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 253. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ மட்டும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நம்ம ஏ போர்டோட 2-3 ப்ளஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் ட்ராக் இருப்போம். பி போர்டை நம்ம பயன்படுத்துகிறோம். அதுக்கடுத்து நம்ம சி போர்டை பயன்படுத்துகிறோம். ஸோ அதுதான் இந்த ட்ராவுடைய எக்ஸ். இப்போ நம்ம 253க்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 253 நம்மளுக்கு தேவை வந்து ஏ போர்டு. அப்போ 2 இருக்குது. இதோட நம்ம 2-3 கூட்ட போகிறோம். அதாவது 2 + 2 = 4. அப்புறமா 2 + 3 = 5. அப்போ 4 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 253க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 4 அல்லது 5. இப்போ இந்த 253க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 402. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு மறுபடியும் ஏ போர்டு. இப்போ 2 ட்ரா பார்த்துட்டோம். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு ஏ போர்டு இருக்கு நண்பா. இந்த கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நான் ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி திங்கள் டு திங்கள் ரிசல்ட் எடுத்து நம்மளோட இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே இருக்காது. சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் நம்ம ஓப்பனாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம 402க்கு பார்க்கலாம். இதில் நம்மளுக்கு தேவை 4 மட்டும்தான். இதோட நம்ம எக்ஸ் வந்து 2-3. அப்போ 4 + 2 = 6. 4 + 3 = 7. 6 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 402க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 6 அல்லது 7. இப்போ இந்த 402க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 769. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 2 போர்டுமே கிடச்சிருக்கு நண்பா. 2மே நம்மளுக்கு ஹிட்டாக இருக்குது. இந்த இடம் வந்து ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏ அண்டு பி நண்பா. இந்த இடம் வந்து ஒரு நல்ல வின்னிங். ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பெய்ட்ஸ் கிடைச்சா அது பெரிய அதிர்ஷ்டம் தான். அந்த விதத்தில் இந்த இடத்துல நம்மளுக்கு பெய்ட்ஸாகவே கிடச்சிருக்கு. இப்போ நம்ம 769 பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது 7. இதோட 2-3 கூட்டுவோம். அதாவது 7 + 2 = 9. 7 + 3 = 0. 9 அல்லது 0 நம்மளுக்கு இந்த 769க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 9 அல்லது 0.
இப்போ இந்த 769க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 060 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0 நண்பா. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல மறுபடியும் நம்மளுக்கு ஏ அண்டு சி நண்பா. ஸோ போன ட்ரா ஏபி போர்டு, இந்த ட்ரா நம்மளுக்கு ஏசி போர்டு. இப்போ 4 ட்ரா பார்த்துருக்கோம். 2 ட்ரா ஏ போர்டு, 2 ட்ரா வந்து ஏபி ஏசி போர்டு. அதாவது கண்டினியூஸாக நம்மளுக்கு ஏ போர்டு இருக்குது, அதோட நம்மளுக்கு கண்டினியூஸாக இப்போ பெய்ட்ஸ் வருது. இப்போ நம்மளுக்கு 4 ட்ரா முடிஞ்சு 4 ட்ராவிலையுமே நம்மளுக்கு நல்ல டச்சு, அதோட நல்ல பெய்ட்ஸாகவும் கிடச்சிருந்துருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்மளோட எக்ஸ் வந்து ஜம்ப் ஆகுது. அதாவது ஜம்ப் ஆகுதுன்னா நம்ம வந்து ஏ போர்டில் கூட்டிக்கிறோம்ல, இப்போ நம்ம வந்து பி போர்டுக்கு போகிறோம். 4 ட்ரா முடிஞ்சிருச்சு. அப்போ பி போர்டை பொறுத்த வரைக்கும் இங்கே 060 நம்மளுக்கு பி போர்டில் 6 இருக்குது. அப்போது 6 நம்ம இனி பயன்படுத்த போகிறோம். அதாவது அடுத்தடுத்த ட்ரா வந்து நம்ம பி போர்டை பயன்படுத்த போகிறோம். இப்போ 6 + 2 = 8, 6 + 3 = 9. அப்போ 8 அல்லது 9 நம்மளுக்கு இந்த 060க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 8 அல்லது 9. இப்போ இந்த 060க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 880 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. அப்போது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல ஏ அண்டு பி நண்பா. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேயே நம்மளோட எக்ஸ் சேஞ்ச் ஆகும்போது நம்மளுக்கு பெய்ட்ஸாகவே கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்க்கு பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 880 தான் நம்மளுடைய போன வார திங்கக்கிழமை ரிசல்ட். அப்போ இந்த திங்களுக்கு இதில் தான் நம்ம ஏ போர்டுக்கு போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே கண்டினியூஸாக பார்த்தாச்சு நண்பா. நல்ல வின்னிங் இருக்குது. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு பெய்ட் செலக்டாலும் ஏ போர்டு கிடைச்சாலே அது பெரிய அதிர்ஷ்டம் தான். ஸோ இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு என்னென்னு பார்த்துருவோம். 880 நம்மளுக்கு தேவை வந்து பி போர்டு. அப்போ 8 + 2 = 0, 8 + 3 = 1, 0 அல்லது 1 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு நம்பராக கிடச்சிருக்கு நண்பா. ஸோ இது நம்ம ஃபார்முலா இப்படி தான் போட்டிருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதிடலாம். ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு 0வா அல்லது 1ஆ? 0 அல்லது 1 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு நம்பரை கிடச்சிருக்கு. இந்த 1 அல்லது 0 ஒர்க் அவுட் ஆனால் நம்மளுக்கு பெய்ட்ஸ் கூட கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ டபுள் இறங்கிட்டு இருக்கிறதுனால 00, 11 அப்படி இல்லைன்னா 10, 01 வர வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு ஏ போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டுருக்கோம். ஸோ ஏதாச்சும் நம்மளுக்கு ஏபி அல்லது ஏசி கிடச்சினா கூட நம்ம வந்து பெய்ட்ஸாகவும் கொடுத்துக்கிட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம பார்த்துருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கெஸ்ஸிங்கில் டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் திங்கள் டு திங்கள் ரிசல்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி திங்கக்கிழமை 15/12/2025 பாக்யதாரா BD33க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட். அதே மாதிரி யாரும் ரிசல்ட் கூட கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது எல்லாமே திங்கக்கிழமை ரிசல்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.